இன்றைய கால இளைஞர்களுக்கு வரக்கூடிய கார்னரி ஆர்டரி டிசீஸ் அண்ட் ஹையர் ஹார்ட் ரேட் மற்றும் ஹைப்பர் டென்ஷன் பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஈரோட்ல இருக்க ஸ்ரீ ஆதிசத்யா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கார்டியோ டாக்டர் கோபிநாத் அவர்கள் தான் நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. டாக்டர், ஹைப்பர் டென்ஷன்னா என்ன, ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சு அப்படின்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்றைய வியாதிகளிலே மிகவும் முக்கியமானது பிளட் பிரஷர் என்கிற ஹைப்பர் டென்ஷன் என்பதாகும். ஹைப்பர் டென்ஷன் முன்பெல்லாம் ஒரு 50 வயதை கடந்த ஆண்களுக்கோ அல்லது 65 வயது கடந்த பெண்களுக்கோ வரும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் நாம் 40 வயது 30 வயது ஏன் இன்னும் 20 வயது மாணவர்களுக்கு கூட பிளட் பிரஷர் என்பது இருக்கிறது. சாதாரணமாக பிளட் பிரஷர் என்பது மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி என்ற அளவீட்டில் நாங்கள் சொல்கிறோம். அது 130 சிஸ்டாலிக்கும் 80 டயஸ்டாலிக்கும், அதாவது 130 கீழ் 80 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி இருந்தால் அது மிகவும் நன்றது. அதுதான் நாங்கள் எதிர்பார்த்துக் கொள்கிறோம். அதுவே 140 சிஸ்டாலிக்கும் 90 டயஸ்டாலிக்கும் இருந்தால், அதற்கு மேலும் இருந்தால் அது பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர் அல்லது ஹைப்பர் டென்ஷன் கூறுகிறோம். டாக்டர், ஹை பிளட் பிரஷரை கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியுமா? ஹை பிளட் பிரஷர் என்கிற ஹைப்பர் டென்ஷன் என்பது சாதாரணமாக குணப்படுத்திவிட முடியாது. ஆனால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்று நாம் அன்றாட வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்வதாலும் தகுந்த மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகள் எடுத்துக்கொள்வதாலும் அதை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு சரிசனை செய்ய முடியும் என்கிறது நிலைமை ஹைப்பர் டென்ஷனில் கிடையாது. டாக்டர், இளைஞர்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக்லாம் அதிகமா வருதா? இப்போ அப்படி வருதுன்னா அதுக்கான காரணம் என்ன? இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் மிகவும் இளம் வயதிலேயே ஹார்ட் அட்டாக் என்று வருவதும் கார்டியாக் அரெஸ்ட் என்கிற இயற்கையான சடன் மரணமும் வருகிறது நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அதற்கான முக்கிய காரணம் நமது அன்றாட பழக்க வழக்கங்களிலே மாறுதலும் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு பழக்க வழக்கங்களிலே மாறுதலும் ஆகும். அதிக கொலஸ்ட்ரால், அதிக பிளட் பிரஷர், பிறகு புகைப்பிடித்தல் வழக்கமும் அதிகமான ஆல்கஹால் எடுத்துக்கொள்வதும் உடற்பயிற்சி இல்லாமையும் இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணமாக இப்பொழுதெல்லாம் இளம் வயதிலேயே மாரடைப்பும் கார்டியாக் அரெஸ்டும் வருகிறது. தேங்க்யூ டாக்டர்.